அப்போ அது நல்ல குளிர்ச்சியான பொருள்னு சொல்கிறீங்களா? விளக்கெண்ணெய் அப்படின்னாவே யாரெல்லாம் மூளைச்சூடு இருக்கோ, யாருக்கெல்லாம் பைல்ஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் விளக்கெண்ணெயை ஒரு 1லேருந்து 2 சொட்டு ஆசன வாயிலே அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மேலே அமர்ந்தே தறி நெசவு பண்ணுறாங்கல்ல, தொடர்ச்சியாக வருஷம் பூரா உட்காந்தே வேலை செய்கிறதுனால அவங்க ஒரு சில மாதத்தில் மட்டும், குறிப்பாக கார்த்திகை மாதம் மாதிரியான ஒரு மாதங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சுட்டு சாப்பிடக்கூடிய அந்த தொயல் தோசையிலே ஆமணக்கு தோசை தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த தோசையிலே என்ன ஆமணக்கை விட்டு ஆமணக்கு எண்ணெயால் சுடப்பட்ட தோசையை ஒரு மாதம் ஒரு வேளை இல்லாட்டி 2 வேளை அவங்களோட உடலுக்கு தக்க பணியாற்றிக்கிறாங்க. இது அவங்க வருஷம் பூரா சூடு தொடர்பான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குது. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க, நிறைய நேரம் டிரைவிங் பண்ணுறவங்க, அவங்களும் சாப்பிட்லாமா சார்? ஆமாம், அவங்களே நம்ம மாடர்ன் நெசவாளர்கள் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க பண்ணுறது கணிப்பொறி, கட்டாயமாக எடுத்துக்கலாம். சரி, இது நம்மளுடைய உடல் தன்மையில் சூடை குறைப்பதற்கு, உடலில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கல்ல, கம்ப்ளீட்டாக அது நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் இருக்குது. அதே போல் ஆமணக்கெண்ணெயில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி, அது எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால், அந்த நமக்கு ஆக்சிஜனேற்றம்னு சொல்கிறோம்ல, அந்த வயோதிகம் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக எப்படி செயல்படுது, அதோடைய பண்பு என்னன்றதை இப்போ இன்றைக்கி மாடர்ன் ஆராய்ச்சியாளர்களாக இது பண்ணுறாங்க. இந்த எண்ணெயை நம்ம மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக இப்போ நம்ம பார்த்த மருத்துவம் உள் மருத்துவம் பார்த்தோம். வெளி மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இதோட இலைகள் இருக்குல்ல, இந்த இலையை கிளி மாதிரியா நல்லா வதக்கி ஒத்தடம் கொடுக்கும்போது என்னென்னா, எந்த விதமான கட்டிகளாக இருந்தாலும் வீக்கம் குறைக்குது. இது வீக்கம் உரைக்கி, வீக்கம் உரிக்கினா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கு எண்ணெயோட ஆமணக்கு எண்ணெய், வேம்பு எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய முக்கூட்டு எண்ணெய். அந்த முக்கூட்டு எண்ணெய்கள்லாம் என்ன அப்படின்னா வலி நிவாரண தைலமாக மாற்றுது. அப்போ ஆமணக்கு எண்ணெய் நமக்கு இதை விட பழங்குடி மக்கள், குறிப்பாக இருளர்கள், மற்ற காணி, இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கிறது அவங்க கடைசியில் ரொம்ப வயோதிகராக இருக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டில் அவங்க வீட்டில் தொங்கிட்டு இருக்க பாட்டில் எதுனா விளக்கெண்ணெய் பாட்டில்.